சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். பெருமைக்குரிய இன்றைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் செங்கோல் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. பொருணை நதிக்கரை இரும்பெடுத்து தமிழர் பண்பாட்டு தொன்மையை தரணி எங்கும் பறைசாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். பொருணை நிலத்தின் வீரத்தையும் பல்லுயிர் காத்து பகுத்துண்டு வாழும் சிறப்பையும் குறிக்கும் வகையில் குறிஞ்சி நில வீரமைந்தனின் வடிவம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 167 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 75,161 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் இப்போது வழங்கப்படுகின்றன. முதலாவதாக நலத்திட்ட உதவியை பெற திரு சையத் அப்துல் கரீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் உள்ள மெகா உணவு பூங்கா ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது. அடுத்து சேர்வலார் காணி கிராம சபை உறுப்பினர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கு தனி உரிமை மற்றும் சமூக உரிமை பட்டாக்கள் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திருமதி லத்திகா, திருமதி பர்வீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வீட்டுமனை பட்டாவுடன் கலைஞர் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது. அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்பட்டவாறு பட்டா வழங்கப்படுவதன் அடையாளமாக திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படுகிறது. அடுத்து திருமதி முருகம்மாள், திருமதி ஐசால் பேகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கு வீடற்ற மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 68 நபர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் கலைஞர் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது. திரு பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை தமிழர் மறுவாழ்வில் அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கங்கை கொண்டான் ஊராட்சியில் 40 வீடுகள் கட்டப்பட்டதின் அடையாளமாக வீடு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பாப்பாக்குடி ஊராட்சி மகளிர் கூட்டமைப்பினர் வீர தமிழச்சிகள் பகுதி அளவிலான மகளிர் கூட்டமைப்பினரை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது. திருமதி மாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கு நன்னிலம் நில உடைமை திட்டத்தில் 50% மானியத்தில் 1,03,000 ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது. திரு முத்துமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் வாடகை வாகனம் வாங்கிட மானியம் வழங்கப்படுகிறது. திரு தர்மராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயற்கை வேளாண் இடுபொருள் உற்பத்தி மையம் அமைக்க கடன் வழங்கப்படுகிறது. திரு இன்னாசி, திரு சைமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மீன்பிடி படகு, வலை மற்றும் இயந்திரம் வாங்க கடன் வழங்கப்படுகிறது. திருமதி மனோன்மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் மூலம் மருத்துவ கல்வி பயில்வதற்காக தமிழ்நாடு அரசின் உயர்கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திருமதி ஜெனிஃபர் அருமைக்கனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விவசாயிகள் நலனில் அக்கறை உள்ள தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்த பொருட்களை கொள்முதல் செய்ய நியாயமான விலை கிடைத்திட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கடன் வழங்கப்படுகிறது. நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.